குருவை அதிபதியாக கொண்ட மீன ராசி மீன லக்ன நேயர்களே, உங்களுடைய லக்னத்தின் 7ஆம் இடத்திலே கன்னியா லக்னத்திலே இருந்து தான் இந்த வருடம் 2024 ஆரம்பிக்கிறது. அதிலே கேது அமர்ந்திருக்கிறார் என்பதும் உங்களுடைய லக்னத்திலே ராகு அமர்ந்திருக்கிறார் என்பதும் நாம் மனதில் கொள்ள வேண்டியது. அதனால் பண வரவு எப்படி இருக்கும்னாக்கா எதிர்பார்த்தபடி தான் இருக்கும். செலவு எப்படி இருக்கும், அதுவும் எதிர்பார்த்தபடி தான் இருக்கும். இந்த கடன் எப்படி இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால் கடன் இருக்கும், பண வரவு இருக்கும், முயற்சியும் இருக்கும். அப்போ செலவு அவசியமாக இருக்கிற செலவு மட்டும் தேர்ந்தெடுத்தால் போதும். எல்லா செலவையும் எடுத்துக்காதீங்க, தேவையில்லாதெல்லாம் வாங்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எது தேவைன்னு லிஸ்ட் போட்டுக்கோங்க, அதை மட்டும் வாங்குங்க. தேவையில்லாத போனேன்னா கடன் விஷயத்தில் மாட்டிப்பீங்க. இது ஃபஸ்ட்டு காஷன். 2வது காஷன், வெளியூர்லாம் போகிறீங்களா, அப்போது உங்கள் வீட்டிலேருந்து என்ன பொருள் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் பத்திரமா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தொலைஞ்சு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அதனால் அதை கொஞ்சம் கிளியராக கவனமாக வச்சுக்கணும். இது 2வது காஷன். 3வது காஷன், மற்ற விஷயத்தில் போய் தலையே கொடுக்காதீங்க. என்ன வானாலும் நான் போய் ஜாமீன் போடுவேன், அவங்க வீட்டில் போய் பஞ்சாயத்து பண்ணி வைப்பேன், கட்டை பஞ்சாயத்து போடுவேன். இந்த குழப்பமே வானாம். நம்மளே சரியில்லை, நம்ம அங்கே அடுத்தவங்களை போய் சரி பண்ணுறதுன்னு மைண்டில் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வேண்டாம், இந்த வம்புக்காக போகக்கூடாது அப்படின்னு குழப்பத்துலேருந்து வெளியில் போயிடுங்க. இந்த 3 விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இல்லைன்னா இந்த 3 உங்களை ப்ரிடாமினெண்ட்லி மாட்டி விட்ரும். அது மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள் குடும்பத் தலைவிகள் என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் பொறுமையாக இருக்கணும். உங்களை எப்படிலாம் டெஸ்ட் பண்ணணுன்னா அவ்வளோ டெஸ்ட் பண்ணணும் இந்த வருஷம். அதனால் மேக்ஸிமம் பொறுமையாக இருந்தால் தான் இந்த வருஷத்தை உங்களால் ஓட்ட முடியும். இல்லைன்னா உங்கள் பொறுமையின் சோதனை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வருடம் 2024 மாதிரி என்னை சோதித்தேன் எவனுமே கிடையாது, அவ்வளோ சோதித்தான் அப்படின்னு சொல்லிடுவீங்க நீங்கள். அதனால் கொஞ்சம் பொறுமை, எருமை பொறுமை அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக. அந்த மாதிரி எருமை பொறுமையோடு இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கணும். உங்களுடைய தந்தை வழி, தாய் வழி, அவங்களுடைய உறவுக்காரர்கள் மூலிமா பணம் கிடைக்கும். உங்களுக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சேர்ந்துடும். பொருள் சேர்க்கை எதிர்பாராமல் வரும். எதிர்பாராமல் பொருள் சேர்க்கை அமையும். குழந்தைகள் நல்ல ரிசல்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு புதுசாக இனோவேட்டிவாக ஒரு ஐடியாஸ்லாம் கொடுத்து இப்படி பண்ணியிருக்கோம் பார் அப்படின்னு. அதனால் குழந்தைகளோட நீங்கள் கலந்து ஆலோசிப்பதை நிறைய பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்ன கூடிய உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு இதுதான் அப்படின்னு ஒரு சொல்யூஷனை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வருஷம் இந்த 2024. அதனால் கொஞ்சம் அந்த ஆழ்ந்து அதோடைய ட்ராவல் பண்ணுங்கள். சரி, நான் ஏனோ தானோ வாழ்க்கை வாழாமல் வாழ்க்கையை நார்மலாக சொல்லுவாங்க, ரசித்து ருசித்து வாழுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரசித்து ருசித்து வாழுங்கள். இது எல்லாமே ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு போக்கு காட்டினாலும் அந்த ஃப்ரிக்ஷனுக்குள்ளாரே ஒரு லூப்ரிகண்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஓடி போன ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியை தேடுங்கள். எடுத்ததும் உடனே கடன்னு ரிசல்ட்டுக்கு ஓடிடாதீங்க. ரிசல்ட் வரும், வெயிட் பண்ணுவேன்னு அந்த எண்ணத்தின் ஓட்டத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்லதாகவே அமைந்து விடும் என்பதிலே சந்தேகமில்லை. இரட்டை மனம் வைத்து கொண்டு ஓடுவதை முதல் நிறுத்திடுங்க. அதுதான் பிரச்சனையே இந்த வருஷத்தில் கிடைக்கும் நிறையா. அதனால் 2 மனசில் இருக்கிற மாதிரி இருந்தால் ஆசிலேஷன் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் இப்போ கிளியராக இல்லை, நான் கிளியராக இருந்தால் மட்டும் நான் ஆக்ஷன் கொடுப்பேன், இல்லை நான் அமைதியாக இருப்பேன்னு கையை கட்டிவிடுங்க. ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் தியானத்தில் அமர்ந்துகிறீர்களோ, எவ்வளோ தியானமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. அதனால் இந்த வருடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செய்யும்போது வருட பலனாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லதாகவே அமையும் என்பதில் ஐயமில்லை. வாழ்க வாழ்வுடன். ஜெய ஜெயசங்கர், ஹர ஹர சங்கரா.